வணக்கம். நான் உங்கள் சுஜா. குக்கீஸில் நம்மளுக்கு ஸ்நாக்ஸு ஃபயர்லெஸ் குக்கிங் வாரம் முடிஞ்சிருச்சு. அது போக எக்ஸ்ட்ரா 3 டேஸ் ஆகிட்டு கொஞ்சம் வீட்டில் ஒயிட் வாஷ் வேலை இருந்தது. ஸோ அதனால் நான் சேலஞ்ச் போடல. ஸோ டுடே நான் சேலஞ்ச் போடுறேன். ஸ்பைசி கார வகைகள் இன்னையிலேருந்து போடுறேன். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். காரத்தில் ஃபஸ்ட் டே. காரத்தில் எனக்கு ஃபஸ்ட் டே என்னென்னா உருளைக்கிழங்கு போண்டா பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான மசால்ஸ் உருளைக்கிழங்கு போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருச்சேன். அப்புறம் அதுக்கு தேவையான மாவு, போண்டா மாவு கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. முதல்ல உருளைக்கிழங்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மசால் இந்த சைஸ் போண்டா, இந்த சைஸ் உருளை பிடிச்சி வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெய் காய வச்சுட்டு ரெடியாக இருக்குது. போண்டா மட்டும் போட்டு எடுத்துக்கணும். டியூட்டிக்கு வேறு போகணும். அப்புறம் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நான் 3 நாளாக வீடியோவில் வரல. நான் இன்னும் 3 நாள் கழித்து போடலான்னு நினச்சிருந்தேன் வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, அக்கா நீங்கள் குக்கிங் வீடியோ போடுங்க, இல்லைன்னா நாங்கள் கமெண்டில் போடுவோம்னு சொன்னாங்க. ஸோ அதான் நான் சரி பரவாயில்லன்னு நான் குக்கிங் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். இனி அடுத்து நம்ம இன்னும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அடுத்து நம்ம இதோட வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். சேலஞ்ச் டான்ஸு, சமையல், வேறு வ்ளாக் எல்லாம் போடுறதுக்காக ரெடியாக இருக்கிறேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. நீங்கள் ஏற்கனவே நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இன்னமும் சப்போர்ட் கொடுக்கணும். லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். பேட் கமெண்ட்ஸு அதெல்லாம் தயவுசெய்து தவிர்த்துருங்க. அவங்கவுங்க இடத்துலேருந்து பார்த்தா தான் அவங்கவுங்களோட கஷ்டம் புரியும். ஸோ பேட் கமெண்ட்ஸ் வேணாம். தேங்க்யூ, நன்றி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் போண்டா. அதை எடுத்து எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கறதுக்கு லைட்டாக காஞ்சிச்சு ரெடியாகும். ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்புவோம். அப்போ தான் நல்லா வரும் சாஃப்டாக நமக்கு. அதுக்குள்ளே இல்லைன்னா உள்ளே கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரி இருக்கும். மசாலா கொஞ்சம் ப்ரௌன் சைடாக இருக்கும். பாப்பாவுக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப போட்டுட்டேன். 2 போண்டா போட்டிருக்கேன். நல்லா தான் வந்திருக்கு. ரொம்ப கருகவும் கூடாது, ரொம்ப ஒயிட் கலராகவும் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி லைட் ப்ரௌனிஷாக நம்ம எடுத்துருவோம். பாப்பா கட்லெட் கேட்டிருக்காங்க. நாளைக்கு அதை ரெடி பண்ணணும். கட்லெட் போடுங்க அம்மான் இருக்காங்க. எடுத்துடலாம். நான் இப்போ ஓரளவு எடுத்துடலாம்.
எடுத்துடலாம். ஓரளவு ப்ரௌன் கலர் ஆகிட்டு நம்மளுக்கு நல்லா வந்துருக்கு. கொஞ்சம் அடுப்பு லைட்டாக சூடை கம்மி பண்ணிடுவோம். வெளியே ஃப்ளேம் வந்து கருக ஆரம்பிச்சிடும், அப்புறம் உள்ளே வந்து வேகாது. அது நீங்களா செஞ்சீங்கன்னு பிள்ளைங்களாம் கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி அதனால தான் வீடியோ போட்டிருக்கேன். வெத்தலை லட்டு நிறைய வரவேற்பாக இருந்துச்சு. திரும்பவும் ஆர்டர் கேட்டிருக்காங்க, வெத்தலை லட்டு பிள்ளைங்க கேட்டிருக்காங்க. செய்யணும், அது இன்னொரு வாட்டி செய்யணும். ஃபைலஸ் குக்கிங்கில் வெத்தலை லட்டு. ஓகே, நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன்.